அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரத்துல இந்த மாதிரி விரதம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வேண்டியது நடக்கும். விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன, பங்குனி உத்திரம் எப்போ வருது, 21 நாட்கள், 7 நாட்கள், ஒரு நாள் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன, விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பங்குனி உத்திரம் அப்படின்றது சைவ கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விரத நாளா கொண்டாடப்படுது. பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திர நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம். தமிழ் மாசத்துல 12ஆம் மாசம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரம். அதனால 12 கை கொண்ட வேலவனுக்கு சிறப்பான தினமா இந்த தினம் கொண்டாடப்படுது. அநேகமா முருகன் கோயில்ல இந்த நாளன்னைக்கு வருடாந்திர திருவிழாக்கள் நடக்கும். அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தி முருகப்பெருமான நம்ம வழிபடணும். அன்னைக்கு முழுக்க கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இந்த நூல்கள்ல படிக்கிறது ரொம்பவே விசேஷம். வேலைக்கு போறவங்க ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். 21 நாட்கள் அப்படின்னா 12/3/2026 இருந்து 1/4/2026 வரைக்கும் நம்ம விரதம் கடைபிடிக்கலாம். 7 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 26 இருந்து 1/4/2026 வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். 3 நாட்கள் விரதம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையும் கடைபிடிக்கலாம். ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/4/2026 அன்னைக்கு விரதம் கடைபிடிக்கலாம். பொதுவா 48 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாள் இதெல்லாம் ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்கலாம். அதாவது நடக்கவே நடக்காது, தீராத நோய், ரொம்ப நாளா இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிச்சு முருகப்பெருமான வழிபடலாம். குடும்ப ஒற்றுமை, குழந்தைங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், செல்வ நிலை உயரணும் அப்படின்னு பொதுவான பலன்களுக்காக விரதம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 1/4/2026 அன்னைக்கு விரதம் கடைபிடிக்கலாம். பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கிறவங்க செய்ய வேண்டிய 6 விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் அப்படி இல்லைன்னா முருகன் கோயிலுக்கு இந்த நாளன்னைக்கு நம்ம போயிட்டு திருக்கல்யாண உற்சவத்துல கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோயில்ல நடக்கிற அபிஷேகத்துக்கு வேண்டிய பால், தேன், தயிர் இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால முருகப்பெருமானுடைய அருளை நம்ம முழுமையா பெறலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகனுக்கு காவடி எடுக்கிறதுனால முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை நம்ம பெறலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம உணவை தவிர்த்து விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாடி தியானம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோயில்கள்ல நடக்கிற பூஜைக்கு பூ, பழம், தேங்காய், விளக்கு இதை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி, அன்னதானம் இது செய்யறது ரொம்ப விசேஷம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு மந்திர ஜபங்கள் செய்யறது, புனித நூல்களை வாசிக்கிறது, தெய்வீக கதைகளை கேட்கறது முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு முழுமையா கிடைக்க செய்யும். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எப்ப வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜோதிட ரீதியா தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஒரு வருஷத்துல வர கடைசி மாசம், அதாவது 12வது மாதமான பங்குனி மாசத்துல 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இணையும் அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமா கொண்டாடுறோம். கிரகங்களுடைய அமைப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது பௌர்ணமி திதியில ஏற்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. பங்குனி உத்திர நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 31, 2026 பிற்பகல் 3:56க்கு துவங்கி ஏப்ரல் 1, 2026 மாலை 4:34 வரைக்கும் பங்குனி உத்திர நட்சத்திரம் இருக்கு. உத்திர நட்சத்திரம் செவ்வாய் அன்னைக்கு பிற்பகல் 4 மணிக்கு துவங்குது. அதனால பங்குனி உத்திரம் புதன்கிழமை காலையில கொண்டாடுறது ரொம்பவே சிறப்பு. பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பங்குனி உத்திரம் அப்படின்றது மகாலட்சுமி அவதரித்த தினமா கருதப்படுது. உலகத்துல தலை சிறந்த வில்வீரனா கருதப்படுற அர்ஜுனன் அவதரித்த நாளும் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லி இதிகாசங்கள் சொல்லுது. சிவபெருமானுக்கும் விஷ்ணு மாயாவுக்கும் பிறந்த சாஸ்தா அப்படின்ற ஐயப்பன் பங்குனி உத்திர நாளன்னைக்கு தான் அவதரித்ததா புராணம் சொல்லுது. முருகரை காதலிச்சு திருமணம் செஞ்ச வள்ளி அவதரித்த நாளும் பங்குனி உத்திரம் தான். தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் சுபதினத்தில் தான் சிவன் பார்வதி, ராமர் சீதை, பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகர் தெய்வானைக்கும் திருமணம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியா ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த நாள் தான்.
பங்குனி உத்திரம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டை தொடச்சு மாக்கோலம் போட்டு பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணி நம்ம ரெடியா வச்சுக்கணும். உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை அழகா தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு மனையில மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சு முருகப்பெருமானுடைய படத்தை அதுக்கு மேல வச்சுக்கணும். செவரளி பூ நம்ம சாத்துறது ரொம்பவே விசேஷம். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகரை நம்ம மனதார வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பண்ணிடணும். திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமான மனதார நினைச்சு ஒரு ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் பூ குங்குமம் வெத்தலை பாக்கு 1 ரூபாய் இதெல்லாம் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுக்கணும். எத்தனை பேத்துக்கு உங்களால கொடுக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. திருமணத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆணோ அப்படி இல்லைன்னா பெண்ணோ இந்த நாள் அன்னைக்கு அவங்க கையால இதெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். கொடுக்கக்கூடிய பொருளை சின்ன பையில போட்டு பூஜை அறையில வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது ரொம்பவே நல்லது. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு வரவழைச்சு நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போய் அங்க வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். திருமண முயற்சியில இருக்கிற இளைஞர்கள் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் யாரு வேணாலும் கொடுக்கலாம். பங்குனி உத்திரம் நாளன்னைக்கு சில கோயில்ல தீர்த்தவாரி நடக்கும். மக்கள் ஏரி குளம் ஆறு கடல் இந்த மாதிரியான இடங்கள்ல புனித நீராடி புண்ணியத்தை பெறலாம். மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்துல உள்ள மகாமகம் குளத்துல மக்கள் எப்படி புனித நீராடுறது வழக்கமா இருக்கோ அதே மாதிரி பங்குனி உத்திர நாளன்னைக்கும் புனித நீராடுறது ரொம்பவே நல்லது. விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு முருகப்பெருமான மனதார வழிபட்டுட்டு கந்தசஷ்டி கவசத்தை காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லி 3 வேளை படிக்கிறது ரொம்பவே விசேஷம். விரதம் கடைபிடிக்கிறவங்க ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்கிறவங்க காலையும் மாலையும் கோயில் போயிட்டு முருகப்பெருமான தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது. 2 டைம் போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது முருகப்பெருமான தரிசிக்கணும். தீபதூபம் காமிச்சு அதிகாலையிலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த நாள் முழுக்க நம்ம முருகப்பெருமானுடைய முருக சிந்தனையோட தான் நம்ம இருக்கணும். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி நம்ம சொல்லணும். மாலை நேரத்துல உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ செஞ்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அது கூட நம்ம செஞ்ச நைவேத்தியத்தையும் வச்சு முருகப்பெருமான மனதார நினைச்சு கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு தீபதூபம் காமிச்சு நம்ம வேண்டுதலை சொல்லி முருகப்பெருமான நம்ம வழிபடணும். கோயிலுக்கு போயிட்டு அங்க முருகப்பெருமானுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கோயில கொடுக்கற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம். 21 நாள் 9 நாள் 7 நாள் 3 நாள் இத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறவங்க மாலை போட்டோ அப்படி இல்லைன்னா காப்பு கட்டியோ விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் தான் எத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறோமோ அத்தனை நாட்களும் செய்யணும். இந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாட்டோட சேர்த்து காவடி எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா பண்ணுவாங்க. பால் காவடி பன்னீர் காவடி சர்ப்ப காவடி சந்தன காவடி மச்ச காவடி தேன் காவடி தயிர் காவடி ரத காவடி அப்படின்னு சொல்லி பல வகையில பக்தர்கள் காவடி எடுப்பாங்க. முருகப்பெருமான் குழந்தை மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி மனதார நீங்க முருகப்பெருமானை நினைச்சு முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலே போதும் முருகப்பெருமான் உங்க வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகனை நம்பினோர் கைவிடப்படார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கட்டாயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.